ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்க்கலாம். ரத்த பொரியல் ப்ளஸ் அதில் குடல் சேர்த்துருக்கு. அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்த்துடலாம். சின்ன வெங்காயம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க, பெரிய வெங்காயமும் கொஞ்சம் எடுத்துக்கோங்க, பாதி பாதி எடுத்துக்கோங்க. 3 பச்சை மிளகா, கருவேப்பிலை, குடல் வேக வச்சு சுத்தம் பண்ணி வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் ரத்தம், அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் போட்டால் போதும். இதுக்கு அதிகமாக போடக்கூடாது. ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுட்டு அதில் கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க, பச்சை மிளகா, கருவேப்பிலை. இப்போ வெங்காயம் போட்டுருங்க. எங்கள் அம்மா தான் பண்ணுறாங்க. அம்மா வீட்டுக்கு போயிருந்தோம், அப்புறம் இன்றைக்கி செஞ்சுருந்தாங்க. அதனால் இது ஒரு வீடியோ எடுக்கலாமேன்னு எடுத்தேன். எனக்கு இந்த அளவுக்கு டேஸ்ட்டாக பண்ண தெரியாது. லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க, ஏன்னா ரத்தத்திலே உப்பு இருக்கும். அதனால் நீங்கள் லைட்டாக போட்டுக்கிட்டிங்கனாலே போதும். இப்போ நம்ம அந்த ரத்தத்தை மேஷ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு சிலர் கட்டி கட்டியாக போடுவாங்க, அந்த மாதிரி போட்டால் சாப்பிடும்போது ஒரு கவிச்ச மாதிரி அடிக்கும். இது நீங்கள் நல்லா மேஷ் பண்ணி போட்டுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. நல்லா கலர் சேஞ்ச் ஆகும். அந்த தண்ணியெலாம் வற்றணும். வற்றும்போது அந்த ரத்தம் கொஞ்சம் கட்டி கட்டியாக சின்ன சின்னதாக இருக்கும். அப்படி சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். பெருசு பெருசாக இருந்தால் அது சாப்பிட்றதுக்கே ஒரு மாதிரி பார்க்கவே ஒரு அருவருப்பாக இருக்க மாதிரி இருக்கும். இது தெரியாது. கொஞ்சம் சின்ன சின்னதாக இருக்கும்போது நல்லாயிருக்கும். இப்போ வேக வச்ச குடல் சேர்த்திக்கலாம். குடல் நல்லா சுத்தம் பண்ணிடணும். சுத்தம் பண்ணிவிட்டு நீங்கள் நல்லா வேக வச்சு எடுக்கும்போது அந்த எந்த ஸ்மெல்லும் வராது. மஞ்சள், உப்புலாம் போட்டு வேக வச்சுக்கோங்க. நல்லா அந்த தண்ணிலாம் வற்றணும். அது வரையும் நல்லா சுண்ட வச்சு அந்த ஸ்மெல்லாம் போயிடணும். அந்த அளவுக்கு சிம்மிலே வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே இருங்க. இப்போ பாருங்கள், இன்னும் கொஞ்சம் இருக்குது. நல்லா கிளறி விட்டுட்டு ஃப்ரை பண்ணிகிட்டே இருங்க. கொஞ்சமாக பெப்பர் போட்டுக்கலாம். நாங்கள் காரம், நான் தம்பி இருக்கனால காரம் அதிகமாக சேர்த்திக்க மாட்டோம். அதனால் நான் 3 மிளகா தான் போட்டுக்கிட்டேன், பச்சை மிளகா. நீங்கள் எக்ஸ்ட்ரா போடணுன்னா, காரம் அதிகம் சாப்பிட்றீங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். கொஞ்சம் பெப்பரும் போட்டுக்கோங்க. அப்புறம் தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் போடும்போது நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. கருவேப்பிலை, கொத்தமல்லி பச்சையாக போட்டுருங்க லாஸ்ட்டாக. தேங்காய் போட்டு ஒரு 2 மினிட்ஸ் இருக்கணும். அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிடுங்க. நல்லா கிளறி விட்டுட்டு. இது ரொம்ப சத்தானது. நாம் வீட்டில் என்ன தான் செஞ்சாலும் எங்கள் அம்மா செய்கிற டேஸ்ட்டுக்கு வராது. அதனால தான் நீங்களே செய்யுங்கம்மா, நீங்கள் செய்கிறத நான் ஷூட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் எடுத்துகிட்ருந்தேன். இதே மாதிரி தான் நானும் செய்வேன், ஆனால் டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், ரெடி ஆகிடுச்சி. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.